குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன மாதிரியான கரெக்ஷன் திருத்தங்கள் செய்யப்பட்டன என்பதை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஷெட்யூல்ஸ் அட்டவணைகள் பார்க்கும்போது அதில் 7 திருத்தங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் 7 திருத்தங்கள் இருக்கு. அதனால அதே திருத்தங்களை மறுபடியும் இங்கே உட்காந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இப்போ நம்ம டைரக்டா போலாம். 1956ஆம் ஆண்டு ஒரு திருத்தம் செய்யப்பட்டது. அது 7வது திருத்தம். முதல் திருத்தம் அட்டவணை சேர்க்கப்பட்டது. இது 7வது திருத்தத்துல மொழிவாரி மாநிலங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், மொழிவாரி மாநிலங்கள். இது இந்த திருத்தத்துல முதல்ல நான் இதுக்கு முன்னாடியே நம்ம இது ஏதோ ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிதான் சொல்லுவாங்க, சென்னை ராஜதானி அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில ஆந்திராவில் இருக்கிற நிறைய பகுதி, கேரளாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், கர்நாடகாவினுடைய சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்ததான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ நமக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான் மலை இருக்கே, அது நம்மோட இருந்தது. திருப்பதி நம்மோட இருந்தது. அதுக்கப்புறம் எந்தெந்த மொழிகள் யார் யார் பேசுறாங்கன்னு பார்த்து அதற்கு தந்தாற்போல் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கணும் அப்படின்னு. இது ஏன் பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், அது தனியாக ஒரு வீடியோவில் நம்ம போடலாம். அது ஒரு முக்கியமானது தான். அதில் ஆந்திராவில இருந்து ஒருத்தர் ரொம்ப நாள் உண்ணாவிரதம் இருந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரித்து ஆகணும்னு சொல்லி அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனோடனே சரின்னு அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி மொழிவாரி மாநிலங்கள் பிரித்தார்கள். அது 1956 7வது அட்டவணை. அடுத்தது 1971 26வது சட்டம். அதாவது இப்ப நம்ம பார்க்கறது முக்கியமான சட்ட திருத்தங்கள் மட்டும்தான் பார்க்கணும். இந்த சட்ட திருத்தங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ 21வது சட்ட திருத்தம். இதுல மன்னர் மானிய ஒழிப்பு. மன்னர் மானிய ஒழிப்பு அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்த நாடு பல சிறு சிறு பகுதிகளாக அரசர்களினால் ஆளப்பட்டது. அப்போ நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவை உருவாக்கினார். அப்ப இந்தியானா ஒண்ணு இல்லையா அப்படி கிடையாது. இந்தியாவை எல்லாரும் சின்ன சின்னதாக ஆண்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அப்போ அவங்களுக்கு நாங்க இது வரைக்கும் அரசராக இருந்திருக்கோம், இப்ப நீங்க ஒன்னாக்கிட்டீங்க, எங்க நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னோடனே உங்களுக்கு நாங்க இவ்வளவு மானியம் கொடுக்குறோம் வருஷம் வருஷம். ஏன்னா அவர் ஒரு அரசரா இவ்வளவு வருஷம் இருந்திருக்காரு. இப்ப திடீர்னு அவர் போய் ஒரு அடுக்குமாடு குடியிருப்புல ஒரு வீட்டுல இருக்க முடியாதுல்ல. அரசராக இருந்தவர், அவருக்கு கீழே எத்தனையோ மந்திரிகள் இருந்திருப்பாங்க, சேனாதிபதி இருப்பாங்க, சேவகன்லாம் இருந்திருப்பான். இப்போ சேவகன் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், மன்னர் போய் அந்த கடையில் போய் நின்று வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ மன்னருக்குன்னு ஒரு மானியம், அந்த மன்னர் மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் 1971 அதான் 21 வருஷம் வழங்கியாச்சு. அப்போ அந்த மன்னர் இறந்திருப்பார், அதுக்கு அடுத்த தலைமுறை வந்தாச்சு. அவங்க இனிமேல் படித்து அவங்களும் தான் ஆளாகணும். இப்படி மன்னர்களுக்கு மானியமாக கொடுத்துட்டே இருக்கக்கூடாது என்று மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது. இது அடுத்தது 1971 இதுதான் முக்கியம். இதுதான் 1971 24 அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுக்கான அதிகாரம் இதுதான் முன்னாடி. அரசியலமைப்பு சட்டத்தை சட்டம் திருத்த அதிகாரம். ஏன்னா இப்ப திருத்தியாச்சு. இப்ப திடீரென்று சிலர் கோரிக்கை வச்சாங்க, அது எப்படி நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு திருத்திட்டே போவீங்களா அப்படின்னோடனே இல்ல, அரசிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் உண்டு என்று அது தீர்மானம் போட்டு அந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது 24. ஏன்னா திருத்தியாச்சு. அப்புறம் சும்மா திருத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றவங்க அவங்களுடைய வசதிக்கு தந்தாற்போல, அவங்களுடைய சௌகரியத்துக்கு தந்தாற்போல் சட்டத்தை திருத்த முடியாது இல்லையா? அப்போ சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா திருத்த வேண்டியது இருக்கு. அப்போ இந்த 24வது திருத்தத்தின் படி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டது.
அடுத்தது 1996 42வது திருத்தம். இது கடமைகள், மக்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே அடிப்படை உரிமைகள் தான் இருந்துச்சு. அப்போ மக்கள் தனக்கு உரிமையே கேட்டுக்கிட்டு இருந்தா, அப்போ உனக்கு உரிமை இருக்கிற அளவுக்கு உனக்கு கடமைகளும் இருக்கு. இந்த கடமைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நாம் ஒரு வீடியோவில் என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, என்னென்ன டியூட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வரைக்கும் தான் இந்த மாதிரி எத்தனாவது ஷெட்யூல், எத்தனாவது சட்ட திருத்தம், இந்த நம்பர்லாம். இனிமே வர்ற வீடியோவில் இந்த மாதிரி நம்பர்லாம் நமக்கு கிடையாது, நம்ம ஜாலியாக படிக்கலாம். ஓகே, இது 1996 42வது அடிப்படை கடமை. சாரி, 71 இல்லையா, 76. 1976 42. அப்புறம் 1978. 1978ஆம் ஆண்டு, இதுல இருந்து 2 கூட 44. இந்த 44ல மனிதர்களுக்கு இந்த அடிப்படை உரிமைன்னு இருந்துச்சு இல்லையா, அந்த அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையை நீக்குறாங்க. சொத்துரிமை நீக்கம், சொத்துரிமையை நீக்கிறது. எனக்கு சொத்தை வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு. ஆனால் அந்த சொத்துரிமை என்பது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உன்னுடைய சொத்துக்களை எப்ப வேணாலும், இப்போ விஜய் மல்லையா இங்க நிறைய சொத்து வச்சிருக்காரு. அப்ப சொத்து வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. திடீர்னு அவர் பாட்டுக்கு வெளிநாடு போயிட்டாரு. அப்ப அந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆகிறது? அப்ப அந்த சொத்துரிமையை அவருக்கு இனிமே, ஏன்னா இவ்வளவு வங்கிகள் இருந்து ஏமாத்திட்டு போயிட்டாரு, இந்த சொத்துரிமையை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப திரும்ப இல்ல, எனக்கு சொத்து வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு, உங்களுடைய கடன் வேணா நீங்க கடனை கேளுங்க, அதை நான் திருப்பி தரேன், ஆனா ஏன் சொத்தை நீங்க எப்படி விற்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. அது மாதிரி சொத்துரிமையை, அடிப்படை உரிமைன்னு உனக்கு இருக்கு, ஆனா அந்த அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையை நீக்கிறாங்க. அடுத்தது 1989 அடிஷன் 58. இதுலதான் அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலத்தில் இருந்தது. இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை ஹிந்தியில் எழுதி, இந்த ஹிந்தியில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை எல்லோரும் ஏற்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. 1987 58வது சட்ட திருத்தத்தின்படி இதுவரையிலும் ஆங்கிலத்தில் இருந்த அரசமைப்பு சட்டத்தை ஹிந்தியில் மொழிபெயர்த்து, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சரியாக செய்து அதை ஹிந்தியில் எழுதி அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு வேர்டுக்கு வேற மாதிரி இருக்கும், ஹிந்தியில ஒரு வேர்டு இருக்கும். நான் ஹிந்தியில எனக்கு இப்படிதான் இருக்கு, அதனால இப்படிதான், சில வார்த்தைகளுக்கு தந்தாப்ப இடத்துக்கு தந்தாப்ப மாறும் இல்லையா. அது மாதிரி மாறிடக்கூடாது. எல்லா அறிஞர்களும் உட்கார்ந்து ஹிந்தியினுடையது ஆங்கிலத்தினுடையது ரெண்டையும் வச்சு பார்த்து ஹிந்தியினுடைய அரசியலமைப்பு சட்டம் இதுதான் என்று அது ஏற்கப்பட்டது 1987 58வது சட்ட திருத்தம். அடுத்தது 1991 89, இதுக்கப்புறம் 2 89. 1989ல இதுல 2 கூட, இதுல 3 கூட, 61, 2 கூட 3 கூட. இந்த ஓட்டு போடுகின்ற வயசு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு போடுகின்ற வயசு இதுவரையிலும் 89 வரையிலும் 21 வயது தான் ஓட்டு போடுவதற்கான வயதாக இருந்துச்சு. ஆனால் 21 இருந்து இதை 18 வயதாக குறைத்தது 1989 61வது சட்ட திருத்தம். அடுத்தது 1991 67வது சட்ட திருத்தம். 67வது சட்ட திருத்தத்துல டெல்லி டெல்லி என்பது ஒரு மாநிலத்தின் ஒரு பகுதியா இருந்துச்சு. ஆனா இது அப்படி இருக்கக்கூடாது, இது நேஷனல் டெரிட்டரி,
இது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, இந்திய தலைநகர் பகுதி என்று டெல்லியை மாத்திரம் தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா பல வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வர்றாங்க, அப்போ அதுக்குன்னு தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1997 67வது சட்ட திருத்தத்தின்படி டெல்லி கேபிட்டல் டெரிட்டரி இந்திய தலைநகர் பகுதி என்று அதை தனியாக ஏற்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது 1992 73, அடுத்தது 74, 1994 இது பஞ்சாயத்து ராஜ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள், அவங்கவுங்க என்னெல்லாம் செய்யணும் என்பதற்கு பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரப்பட்டது. 74வது சட்ட திருத்தத்தின்படி இது முனிசிபாலிட்டி, நகராட்சி. ஒரு நகராட்சினா எவ்வளவு ஏரியா இருக்கணும், எப்படி எல்லாம் இருக்கணும் என்ற நகராட்சியை பற்றிய வரையறை 1994 74வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. அடுத்தது 1996 76வது சட்டத்தின்படி 1996 76வது சட்ட திருத்தத்தின்படி இது ஒரு முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. 69% இடஒதுக்கீடு. ஆனால் எல்லா மாநிலங்களையும் சுப்ரீம் கோர்ட்டு இடஒதுக்கீடு 50%க்கு மேலே போகக்கூடாது, யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் பிரிச்சுக்க, ஆனால் இடஒதுக்கீடு என்பது 50%க்கு மேலே போகக்கூடாதுன்னு பின்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே சட்ட திருத்த 1996 76வது சட்ட திருத்தத்தின்படி தமிழகத்தில் மட்டும் இடஒதுக்கீடானது 69% இருக்கலாம் என்று இத 9வது ஷெட்யூல்ல சேர்த்துட்டாங்க. 9வது ஷெட்யூல், 9வது அட்டவணையில் இது சேர்க்கப்பட்டது. இது மிக மிக முக்கியமானது. அடுத்தது 2000, அதுல இருந்து ஒரு 6, 82, 2000 82வது சட்ட திருத்தத்தின்படி பதவி உயர்வு, அதாவது இடஒதுக்கீடு இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கு இடஒதுக்கீட்டுல நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போலதான் இருக்கணும். ஆனா 2000த்துல 82வது சட்ட திருத்தத்தின்படி ஷெட்யூல்டு காஸ்ட், எஸ்சி இருக்காங்க இல்லையா, எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட், இவங்களுக்கு மட்டும், அதாவது தாழ்த்தப்பட்டோர், இவங்க நம்ம தாழ்த்தப்பட்டோர் தான் சொல்றோம். ஏன்னா அவங்க பிற்படுத்தப்பட்டோர், பிசி, இது தாழ்த்தப்பட்டோர். ஸோ தாழ்த்தப்பட்டோருக்கு பதவி உயர்விலும் இடஒதுக்கீடு. இப்போ 10 அசிஸ்டன்ட் தாசில்தார் இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த 10ல இவங்களுக்கு இடஒதுக்கீடு, இவர் 10வது கூட இருப்பாரு, ஆனா இடஒதுக்கீடுபடி இவருக்கு கிடைச்சிடும். மற்றவங்களுக்கு அந்தந்த பர்சன்டேஜ், பேக்வேர்டுக்கு இவ்வளவு, ஃபார்வேர்டுக்கு இவ்வளவு, அப்படியே ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த இதுக்கு தந்தாற் போல இடஒதுக்கீடு. 82வது சட்ட திருத்தம், இது 2000. அடுத்தது 2001. இந்த 2001ல 84வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தின்படி லோக்சபாவின் சீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் சீட்ஸ், இது மிக 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 முக்கியமானது. ஏன்னா இப்போ பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த இடஒதுக்கீடு. இப்போ பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 543. அதாவது திருப்பி போட்டீங்கன்னா 345, 5 4 3, அதாவது 3 4 5 இப்படி எழுதிக்கணும். 3 4 5
543 பேர் இப்ப பார்லிமெண்ட்ல இருக்காங்க. 2001ல என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நாடு முழுவதும் வந்து ஜனத்தொகை கணக்கெடுப்பாங்க. அந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கும். கணக்கெடுத்து இவ்வளவு மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இத்தனை மக்கள் 10 லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 2001ல சென்சஸ் எடுக்கல. சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலைன்னு என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்போ எவ்வளோ பாருங்க 543, 25 வருஷத்துக்கு இதை ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ 2001 25 வருஷத்துக்கு இதை மாற்றக்கூடாது, இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2001னா என்ன அர்த்தம்? 2026 வருது ஜனவரி. அப்போ ஜனவரியில் என்ன பண்ணணும்னா, பாராளுமன்றத்திற்கு எத்தனை சீட் 543ங்கிறது இப்போ மாறும். இந்தியா இப்போ 2 தினங்களுக்கு முன்பாக மோடி அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, இவ்வளவு பணம் ஒதுக்கிடுச்சு. பணம் ஒதுக்கீடு இப்போ 2026 ஜனவரியிலிருந்து கம்ப்ளீட்டா எவ்வளவு ஜனம் இந்தியாவில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கு, எவ்வளவு பேர் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு கணக்கெடுக்க போறாங்க. அப்ப கணக்கெடுத்து முடிச்ச உடனே அப்ப இவ்வளவு பேருக்கு ஒரு எம்பி, இவ்வளவு பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னா, தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்காங்க. மக்கள் தொகை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அப்போ எம்பியினுடைய எண்ணிக்கையும் குறையும். சில மாநிலங்கள்ல ஜனத்தொகை எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்க, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ அங்க பார்லிமெண்ட் சீட்ஸ் கூடும் இல்லையா? இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ சில மாநிலங்கள்ல நிறைய எம்பிஸ் இருப்பாங்க, சில மாநிலங்கள்ல குறைவான எம்பிஸ் தான் இருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு மசோதா வருதுன்னு வச்சுங்க, எம்பிஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க ஓட்டு போட்டு அதை ஜெயிக்க வைப்பாங்க அல்லது தோக்க வச்சிருவாங்க இல்லையா? இப்போ குறைவான எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சி போயிடும். அதனால தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து மக்கள் தொகை குறைஞ்சிருக்கோம், குறைஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியாது, இந்த சென்சஸ் எடுத்தா தான் தெரியும். அப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க எங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எங்களுக்கு இப்போ இருக்கிற 39 குறையுமா? அப்போ அதனால இப்பயும் நீங்க வந்து இதே 543 இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளுங்க அப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மோடி கவர்மெண்ட் இது வரைக்கும் அதை சொல்லலை. அவங்க சென்சஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. இது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 2002 86வது சட்ட திருத்தம். இது மிக மிக முக்கியமான சட்ட திருத்தம். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இந்த சட்ட திருத்தத்தின்படி கல்வி என்பது 6லிருந்து 14 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு கல்வி கட்டாயம், அடிப்படை உரிமை, கற்றே ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தான். 6லிருந்து 14 வயசு இருக்கிற வரைக்கும், அதாவது கல்வி அடிப்படை உரிமை ஒண்ணு. 6லிருந்து 14 வயசு இருக்கிறவனுக்கு கட்டாய கல்வி, அடிப்படை உரிமை என்பது ஒண்ணு, கட்டாய கல்வி என்பது இன்னொன்று. அடுத்தது 6 வயதுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்க இளம் சிறார் அப்படின்னு பேரு. அந்த 6 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய கீழ் உள்ள இளம் சிறுவர்கள், அந்த சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நான் இதுவும் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அந்த பாதுகாப்பு இருக்கணும். அந்த பாதுகாப்பு 45வது உறுப்பு, 45வது பிரிவு அல்லது உறுப்பு, 45வது உறுப்புல இது சேர்க்கப்பட்டிருக்கு. 45வது உறுப்புல. அப்ப இதுல 3 பாயிண்ட் வருது. ஒன்னு, 6லிருந்து 14 வயசு கல்வி என்பது அடிப்படை உரிமை ஒண்ணு. 6லிருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி. அடுத்தது 6 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளம் சிறார்களுக்கு என்ன செய்யணும், பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக 45வது உறுப்பானது சேர்க்கப்பட்டது. அடுத்தது 2003 2003ல 1 87வது சட்டம். இதுல இருந்து ஒண்ணு, இது ஒண்ணு கூட. இதுல 2001ல சென்சஸ் எடுக்கப்பட்டுச்சு.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. அந்த கணக்கெடுப்பின் படி எம்எல்ஏ எம்பிக்களினுடைய எண்ணிக்கை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது. 2003 87வது சட்ட திருத்தத்தின்படி இதை தீர்மானிச்சிடறாங்க. தீர்மானிச்சுட்டு அதே வருஷம் ஏன்னா 2001 சென்சஸ் எடுத்தோடனே தீர்மானிச்சாச்சு. தீர்மானிச்சுட்டு உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இன்னும் 25 வருஷத்துக்கு இதே எண்ணிக்கை தான் இருக்கணும், இதை நம்ம மாற்ற வேண்டாம் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அதாவது முதல்ல மாற்ற வேண்டாம்னு முடிவெடுத்துட்டாங்க. அடுத்தது எம்எல்ஏ எம்பிஸ்னுடைய இது 2001 சென்சஸ் படி எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை இருக்கணும். இது பாராளுமன்ற உறுப்பினர் 2024 பாராளுமன்ற உறுப்பினர். இது எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையானது 2001 சென்சஸின் படி எம்எல்ஏக்கள் எவ்வளவு அந்தந்த மாநிலத்துக்குள்ள தானே. ஸோ பாராளுமன்றத்துக்கு அதே தான் 543. ஆனால் 2001 சென்சஸ் படி எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையானது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு ஜனத்தொகை அதுக்கு தந்தாப்புல இவங்களுடைய எண்ணிக்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று அமைச்சிருக்காங்க. அடுத்தது 91வது சட்ட திருத்தம். இதே தான் 91வது சட்ட திருத்தத்தின்படி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, எல்லாரும் மந்திரி ஜெயிச்சாச்சு, இப்போ ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சி அமைச்ச உடனே எல்லாரும் எனக்கு மந்திரி கொடு எனக்கு மந்திரி கொடு எனக்கு மந்திரி கொடுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் நிறைய பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க, குறிப்பாக தமிழகத்தில். அப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நீ மந்திரி பதவி என்பது எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதில் 15% உள்தான் இருக்க வேண்டும். 15%, less than 15%. இப்போ 100 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ 100 உறுப்பினர், அதாவது ஜெயிச்ச கட்சியில் இப்போ மொத்தம் பாராளுமன்றத்தில் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 234. 200ன்னு வச்சுங்க. 200 பேர் மொத்தம் தமிழ்நாடு சட்டசபை. அப்போ 200 உறுப்பினர்கள் மொத்தம். அதில் எந்த கட்சி வேணாலும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இதில் 15% மேல் மந்திரியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு 234. அப்போ 234ல் 15% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 15% பார்த்தீங்கன்னா 35. நீங்கள் தமிழ்நாட்டில் 35 மந்திரிகளுக்கு உள்ளதான் இருக்கணும். 30 வச்சுக்கலாம், 32 வச்சுக்கலாம், 35 வச்சுக்கலாம், 36க்கு போகக்கூடாது. அப்போ மந்திரிகளின் எண்ணிக்கை 15% உள்ளுக்குள்ளதான் இருக்கணும் என்று சொல்லப்பட்டது. இது அடுத்தது 2005. இது 2 கூட, இதுவும் 2 கூட, 93. 2005ல் 93வது சட்ட திருத்தத்தின்படி பிற்படுத்தப்பட்டோர் பேக்வேர்டு, இந்த பேக்வேர்டுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள்ல ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கிளாஸஸ்ல இடஒதுக்கீடு இருக்கும். பெரிய வகுப்பு போக 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 இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடையாது. அங்க நீங்க போட்டி போட்டுவாங்க, இது வரைக்கும் வரலாம், அதுக்கு மேல போச்சீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு இருந்துச்சு. ஆனா 2005 93வது சட்ட திருத்தத்தின்படி பேக்வர்ட் பீப்புள், பிற்படுத்தப்பட்டோருக்கு உயர் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அடுத்த வருஷம் 2006. இதுவும் அடுத்தது 94. எஸ்டி மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மலைவாழ் மக்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடியது ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் என்கின்ற மாநிலங்கள்ல மலைவாழ் மக்கள் அதிகம். அதனால இந்த 2 மாநிலங்களையும் மக்களவை எம்பிக்கும் சரி எம்எல்ஏக்கும் சரி எஸ்டி பீப்புள் மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படணும். அப்போ இப்போ அங்க 200 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இத்தனை சீட் எஸ்டி தான் போட்டி போட முடியும், மலைவாழ் மக்கள் தான் அங்க போட்டி போட முடியும், நீங்களும் நானும் போட்டி போட முடியாது. அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு நிச்சயமா எஸ்டி
மலைவாழ் மக்கள் பாராளுமன்றத்தில் போட்டி 3 கட்சி போடுறாங்கன்னா 3 கட்சியில இருந்தும் மலைவாழ் மக்களை தான் அவங்க கேண்டிடேட்டா நிறுத்த முடியும். அப்போ அந்த 3ல் ஒருத்தர் ஜெயிக்கிறார். அப்போ மலைவாழ் மக்களில் ஒருத்தர் ஜெயிக்கிறார். அப்போ ஜெயிச்சு அவர் என்ன பண்றார், பாராளுமன்றத்துக்கு போகிறார், சட்டசபைக்கும் போறார். அப்போ சட்டசபைக்கு போகும்போது அவர் தன்னுடைய உரிமையை பற்றி அங்கே அவர் பேசலாம், தன்னுடைய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத பற்றி அவர் அங்கே பேசலாம். அதற்காக 2006 94வது சட்ட திருத்தத்தின்படி மலைவாழ் மக்களுக்கு ஜார்க்கண்ட்லையும் சத்தீஸ்கர்லையும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அடுத்தது 2010 95வது சட்டத்துக்கு எல்லாம் வரிசையாக 93, 94, 95, 96, 97, 98, 99 அப்படி வரிசையாக தான் இனிமே வரும். இதுதான் முக்கியமானது. 2010 95வது சட்ட திருத்தத்தின்படி இந்த சட்ட திருத்தத்தில் எஸ்சி எஸ்டிக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு இடஒதுக்கீடு இருந்துச்சு இல்லையா, அந்த இடஒதுக்கீடை இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அதிகரிச்சுக்கிட்டாங்க. இன்னொரு 10 ஆண்டுகள் அதிகரிக்கப்பட்டது. அதாவது இடஒதுக்கீடு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க முடியாது இல்லையா, இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த சட்ட திருத்தத்தின்படி இதோட முடியுது. மறுபடியும் அந்த சட்ட திருத்தத்தின்படி இன்னொரு 10 வருஷத்துக்கு எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு அந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட்டது. இது அடுத்தது 2011 அடுத்த வருஷம் 2011 அதே மாதிரி இதுவும் 96. இதுல ஒரிசாவில் அந்த மொழி ஒரிசா மொழி இதுதான் அந்த லாங்குவேஜ் ஆக்சுவலா. ஆனா இதனுடைய இந்த மொழியை ஒடியா அப்படின்னு மாத்திட்டாங்க. ஒரிசா என்கின்ற அந்த மாநிலத்தினுடைய மொழியானது ஒடியா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2011 96வது சட்ட திருத்தம். அடுத்தது 2012 2011 இல்லையா, அடுத்தது 2012. இந்த 2012 சட்ட திருத்தத்தில் 2012 சட்ட திருத்தம் 97. இந்த சட்டத்தின்படி கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்படுகிறது, கூட்டுறவு சங்கம் நிறுவப்படுகிறது. இது 9B பிரிவின்படி. ஸோ 9B பிரிவின்படி 9B கீழ் அந்த பகுதியின்படி 2012-97 கூட்டுறவு சங்கங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன, கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் இதுலயே 343ZH 343ZH இருந்து 343ZT வரையிலும் புதிதாக சேர்க்கப்படுகிறது. இதுல 2 நடக்குது. 2012 97வது சட்ட திருத்தத்தின்படி 9B கீழே கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதே சமயத்துல 243ZH இருந்து ZH, ZI, ZJ, ZK என்று 243ZT வரையிலும் உறுப்புகள் சேர்க்கப்படுகின்றன. இது 2012 97வது சட்ட திருத்தம். அடுத்தது 2013 98வது சட்ட திருத்தம். இந்த சட்டத்தின்படி 371A என்ற உறுப்பு சேர்க்கப்படுது. இது நம்ம அந்த உறுப்புலேயே நம்ம பார்த்துருக்கோம், அந்த பார்ட்ஸ்லேயே நம்ம இதை பார்த்துட்டோம். இதை போய் நம்ம புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது 2014 99. 2014 99 படி இது மிக 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 முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மோடி கவர்மெண்ட் வந்துருச்சு 2014. வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இதை பற்றி நம்ம ஒரு வீடியோனா நான் சொல்லியிருக்கேன். வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ வரைக்குமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுக்குள்ள ஒரு குழு வச்சுக்கிட்டு நீதிபதிகளை அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாரு, மோடி சர்க்கார் வந்த உடனே தேசிய
நீதிபதிகள் நியமன ஆணையம், தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் என்று ஒன்றை கொண்டு வந்தார். இதை கொண்டு வந்தார், தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம். இதில் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, சட்ட அமைச்சர் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளும் இருப்பாங்க. இப்படி இந்த ஆணையத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து யாரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கலாம் என்று அவர்கள் சேர்ந்து தீர்மானிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களே அவங்களுக்கு தீர்மானிச்சுக்குவாங்க. அது எப்படி நியாயம்? இப்போ நீங்களே உங்களுக்கு தீர்மானிச்சுவீங்களா? அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. அவங்கள இது எதன அடிப்படையில் நீங்கள் இவரை போட்டீங்க, அவங்க போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்பயும் அப்படி தான் இருக்குது. இது தவறு என்று 2014 99வது சட்ட திருத்தத்தின்படி மோடி அரசாங்கம் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையை கொண்டு வந்தது. ஆனால் 2015 அக்டோபர் 16 உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஒரு பெஞ்ச் நீதிபதிகளுடைய குழுவானது இந்த திருத்தத்தை ரத்து செய்திருச்சு. அது தவறு, அப்படிலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. இப்போ வேற வழி இல்லை, அவங்க தான் தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக 2017 101வது சட்ட திருத்தத்தின்படி ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி என்பது இதுக்கு முன்னாடி நிறைய டாக்ஸஸ் இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நானும் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு நல்லா தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு டாக்ஸ் போடுவாங்க, இது மாநில அரசு விதிக்கின்ற வரி. இது அதே மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு வரி போடுவாங்க. ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கொண்டு போனீங்க, ஒரு பொருளை கொண்டு போனீங்கன்னா அங்கே ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அதுக்கு பேர் என்ட்ரி டாக்ஸ்னு பேர். இப்போ ஒரே பொருள் சில மாநிலங்களில் குறைவான விலைக்கு கிடைக்கும், சில மாநிலங்களில் விலை கூட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் எல்லாமே டெட் சீப்பாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்க அப்படின்னா கூட நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம 1000 ரூபா மிச்சம் தான் படும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து பாண்டிச்சேரியில் போய் டிவி வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்கினா அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே டேக்ஸ் குறைச்ச, ஆனால் தமிழ்நாட்டில் டேக்ஸ் கூட. அப்போது இது எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு டேக்ஸ் இருந்துச்சு. எல்லா டேக்ஸையும் ஒழிச்சிட்டு இந்தியா முழுவதும் ஒரே ஒரு டேக்ஸ் தான் என்று இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எனப்படும் ஒரே டேக்ஸ். ஒரே நாடு ஒரே வரி தான். நீ எங்கே வேணாலும் இந்த பொருளை வாங்கினீங்கன்னா அதான் டேக்ஸ். அந்த வியாபாரி 100 ரூபா கூட லாபம் வச்சு விற்பான், குறைச்சி லாபம் வச்சான், அது வேற. ஆனால் டேக்ஸுங்கிறது இதுதான். டேக்ஸ் இங்கே 5%, அங்கே 8%, இங்கே 12%, இங்கே டேக்ஸ் 2%லாம் கிடையாது. எல்லாத்தும் ஒரே டேக்ஸ் கொண்டு வரப்பட்டது 2017 101வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்ட இதுதான் இந்தியாவில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வெவ்வேறு காலங்களில் திருத்தப்பட்ட முக்கியமான திருத்தங்கள். அதுக்கு பின்னாடி ஒன்றும் பெருசான முக்கியமான திருத்தங்கள்லாம் கிடையாது. தேங்க்யூ.